வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அமைச்சர் ஏவா வேலு அவர்களுக்கு வழக்கில் வந்த புதிய சிக்கல், திடீர் பரபரப்பு. இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்சமயம் வரைக்கும் இருக்கக்கூடிய பொதுப்பணித்துறையாக இருக்கக்கூடிய ஏவா வேலு அவர்கள் பெரும் விதத்தில் முக்கியமாக அவருடைய தொகுதிக்கு உட்பட்ட இடங்களில், பட்டா இல்லாத இடங்களில் அவர் பார்த்திங்கன்னா கல்லூரியை கட்டி அதனை பார்த்திங்கன்னா சிறப்பாக வழிநடத்தியதாகவும், அதன் பிறகு அதில் நிறைய விதமான முறைகேடுகள் இருப்பதாகவும் ஒரு வழக்கு தொடரப்பட்டிருந்தது. அந்த ஒரு வழக்கில் பல விதமான சிக்கல்கள் இருந்தாலும் அந்த ஒரு வழக்கில் ஒரு ஆதாரத்தை சமர்ப்பித்து பெரும் விதத்தில் ஏவா வேலுக்கு சிக்கலாக அமைந்திருக்கிறது. அவர் மீதும் ஏவா வேலு மீதும் அவருடைய மனைவி மீதும் தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு வழக்கில் அந்த ஒரு கல்லூரி இருக்கக்கூடிய இடம் பெரும் விதத்தில் இருக்கக்கூடியதாகவும் பார்க்கப்படுகிறது. இதில் கண்டிப்பாக ஏவா வேலு அவர்கள் நிறைய விதமான ஆவணங்களை பார்த்திங்கன்னா சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அதன் மூலமாக அந்த கல்லூரியின் மூலமாக சொகுசு வாழ்க்கையை பார்த்திங்கன்னா அவர் அப்பொழுதுதான் தொடங்க ஆரம்பித்தார் என்றும் பலவிதமான குற்றச்சாட்டுகள் ஒரு பக்கம் முன்வைக்கப்பட்டிருக்கும் நிலைமையில் ஏவா வேலு அவர்களுடைய வழக்கில் பலவிதமான பார்த்திங்கன்னா ஊழல்கள் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது என்னவென்றால், சட்டவிரோதமாக அவர் நிலத்தை அபகரித்திருக்கிறார் என்றும் ஒரு பக்கம் இந்த ஒரு வழக்கில் ஒரு சில வாதங்களும் முன்வைக்கப்பட்டிருந்த நிலைமையில் அடுத்தடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று தெரியப்படாமல் இருக்கிறது. இதனால் ஏவா வேலு அவர்கள் வழக்கில் அவர் விடுவிக்குவதற்கான தகுந்த ஆதாரங்களை அவர் சமர்ப்பித்து இந்த ஒரு வழக்கிலிருந்து அவர் வெளியே செல்வாரா, இல்லை மீண்டும் ஆதாரங்கள் சிக்கி வழக்கில் பார்த்திங்கன்னா சிக்கப் போகிறாரா ஏவா வேலு என்ற ஒரு தகவலும் ஒரு பக்கத்தில் பேசப்பட்டு கொண்டிருப்பதை நாம் காண்பித்து வருகிறோம். இதனால் தற்சமயம் வரைக்கும் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் எல்லாருமே இருந்து கொண்டிருந்தாலும் கூட ஒரு திமுகவின் அமைச்சர்களும் பலவிதமான முறைகேட்டில் தான் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்ற பேச்சுகளும் அரசியல் வட்டாரங்களில் விமர்சனமாக முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கும் இந்த ஒரு சூழ்நிலையில் அடுத்தடுத்து என்ன நடக்கப் போகிறது என்றையும் நம்ம பொறுத்து தான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் பலவிதமான குழப்பங்களும் சிக்கல்களும் இன்னல்களும் திமுகவில் நடந்து கொண்டிருக்கிறது என்றும் பேசப்பட்டு கொண்டிருப்பதை நாம் காண்பித்து வருகிறோம். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.